தன்னை இடது பக்கம் வலது பக்கம் என்று எந்த பக்கமும் யாராலும் முழுமையாக இழுக்க முடியாது என மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். என் குளத்தில் போட்ட குப்பையெல்லாம் நானும் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். இன்னைக்கு என்ன பல பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. எல்லாமே எனக்கு பொருந்தும். எனக்கு எல்லா வேஷமும் போட்டிருக்கேன். நான் எனக்கு நீ வேஷம் கட்டாத. ஏங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வாட் யூ மீன் பை மீன்? எல்லாரும் மீன் பேசிட்டு இருக்காளே அப்படி கேட்டீங்கன்னா நான் சொல்றேன், மீன் எங்கள் கொடியில் இருக்கும், புலி எங்கள் நெஞ்சில் இருக்கும், வில் எங்கள் கையில் இருக்கும். என்னை இடது பக்கமும் யாரும் இழுத்துற முடியாது மொத்தமா, வலது பக்கமும் யாரும் இழுத்துற முடியாது மொத்தமா. என் பெயர் கமல்ஹாசன். நான் இந்த குளத்தில் தான் பூப்பேன். வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை இந்தியா வெற்றிகரமாக பரிசோதனை செய்தது. ஒடிஷாவில் சுமார் 12:30 மணி நேரம் நடைபெற்ற சோதனைகளில் அதிவிரைவில் தரையிலிருந்து விண்ணுக்கு பாயும் ஏவுகணை, குறுகிய தூரம் பாய்ந்து தாக்கும் ஏவுகணை, உயர்திறன் கொண்ட லேசர் ஆயுதம் உள்ளிட்டவை செயல்பட்டன. இதற்காக ராணுவம் மற்றும் DRDO எனப்படும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்புக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். பல அடுக்கு வான் பாதுகாப்பு திறனை இந்தியா பெற்றுள்ளதாகவும் எதிரிகளின் வான்வெளி தாக்குதல்களை முறியடிக்க இவை வெகுவாக உதவும் என்றும் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 20 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் சோதனை கிணறுகள் அமைக்க மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியுள்ளது. மத்திய அரசின் புதிய எண்ணெய் எடுப்பு கொள்கை அடிப்படையில் 3வது சுற்று திறந்தவெளி ஏலம் விடப்பட்டது. அதில் ONGC நிறுவனத்திற்கு ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களை உள்ளடக்கிய 1403.41 சதுர கிலோமீட்டர் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. அதற்காக எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்கும் பணியின் முதற்கட்டமாக சுமார் 2000 முதல் 3000 மீட்டர் ஆழத்தில் 20 சோதனை ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் தோண்ட அனுமதி கோரி மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்திடம் கடந்த 2023ஆம் ஆண்டு விண்ணப்பிக்கப்பட்டது. இந்த மனுவை ஆய்வு செய்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தனிச்சியம், பேய்குளம், காமன்கோட்டை, சீனங்குடி, அழகர்தேவன் கோட்டை உள்ளிட்ட 20 இடங்களில் சோதனை கிணறு அமைக்க அனுமதி வழங்கியுள்ளது. எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பு பணிகளால் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்ய தமிழக அரசு அமைத்த குழு ஆய்வறிக்கையை சமர்ப்பித்திருக்கும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அனில் அம்பானியின் நிறுவனம் வங்கிக் கடனை முறையாக பயன்படுத்தவில்லை என்று பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியும் குற்றம் சாட்டியுள்ளது. 2016ஆம் ஆண்டு வாங்கிய 700 கோடி ரூபாய் கடனில் பாதிக்கும் மேற்பட்ட தொகை விதிகளுக்கு மாறாக பயன்படுத்தப்பட்டதாகவும், எனவே அவ்வங்கி கணக்கை முறைகேடானது என்ற பிரிவில் சேர்த்துள்ளதாகவும் பேங்க் ஆஃப் இந்தியா தெரிவித்துள்ளது. இதேபோன்ற குற்றச்சாட்டை பாரத ஸ்டேட் வங்கியும் ஏற்கனவே கூறியுள்ளது. பாரத ஸ்டேட் வங்கிக்கு 2900 கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக CBI வழக்கு தொடுத்துள்ளது. இந்தியா கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி தமிழ்நாட்டிற்கு இன்று வருகை தரவுள்ளார். முதல்வரும் திமுக தலைவருமான MK ஸ்டாலினை நேரில் சந்தித்து சுதர்ஷன் ரெட்டி ஆதரவு திரட்ட உள்ளார். மாலை 5 மணி அளவில் சென்னை தியாகராய நகரில் உள்ள நட்சத்திர விடுதியில் கூட்டணி கட்சித் தலைவர்களுடனான சந்திப்பு நடைபெறும் என்றும் அதில் கலந்து கொண்டு அவர் ஆதரவு கோரவுள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அம்பத்தூரில் தனியார் கணினி பயிற்சி மைய உரிமையாளரிடம் மோசடியில் ஈடுபட்ட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை மாநகராட்சி உதவி ஆணையர் பேசுவதாக கூறி மேயர் நிகழ்ச்சிக்காக கும்பல் ஒன்று 2000 ரூபாய் வாங்கிக் கொண்டு சென்றுள்ளது. ஆனால் அப்படி ஒரு நிகழ்ச்சியே நடைபெறவில்லை என்று தெரிய வந்ததை அடுத்து பயிற்சி மைய உரிமையாளர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். CCTV காட்சிகளை கொண்டு விசாரணை நடத்திய காவல்துறையினர் இந்த மோசடி தொடர்பாக பிரகாஷ் மற்றும் பர்னபாஸ் ஆகிய 2வரையும் கைது செய்துள்ளனர். பிரேசில் நாட்டில் உள்ள அமேசான் காடுகள் உலகின் நுரையீரல் என அழைக்கப்படுகிறது. உலகில் உருவாகும் கரியமில வாயுவில் கணிசமான பகுதியை ஆக்சிஜனாக மாற்றுவதில் அமேசானில் உள்ள மரங்கள் பெரும் பங்கு வகிப்பதே இதற்கு காரணம். ஆனால் அமேசான் காடுகள் வேகமாக அழிக்கப்பட்டு வரும் நிலையில் உலகின் சூழல் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகியுள்ளது. அமேசான் பகுதியில் நடக்கும் சுரங்க பணிகளும் சூழலியல் சமநிலையை வெகுவாக பாதிக்க தொடங்கியுள்ளன. இந்நிலையில்
அமேசான் காடுகளை காப்பது தொடர்பான கூட்டம் கொலம்பியா தலைநகர் பொகட்டாவில் நடைபெற்றது. இதில் பிரேசில், கொலம்பியா, பொலிவியா, ஈக்வடார் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். பிரேசில் நாட்டில் பருவநிலை மாற்ற பிரச்சினை குறித்த சர்வதேச மாநாடு நடைபெற உள்ள நிலையில் அதற்கு முன்னதாக இக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அமேசான் காடுகள் பாதுகாப்புக்காக உலக நாடுகள் நிதியுதவியை வலியுறுத்துவது குறித்து பேசப்பட்டது. இதற்கிடையே அமேசான் காட்டு பகுதியில் எண்ணெய்க்காக சுரங்கம் தோண்டப்படுவதை எதிர்த்து ஈக்வடார் நாட்டு பழங்குடி மக்கள் போராட்டம் நடத்தினர். பிரேசிலில் இருந்து கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கச்சா எண்ணெய் இறக்குமதியை இந்தியா 75% அதிகரித்துள்ளது. இந்தியன் ஆயில் மற்றும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனங்கள் அதிக அளவில் எண்ணெய் இறக்குமதி செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் மிக அதிக வரி விதித்த 2 நாடுகள் இந்தியாவும் பிரேசிலும் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதில் நெருக்கடி உள்ள நிலையில் முன்னெச்சரிக்கையாக பல்வேறு நாடுகளிலிருந்து பரவலாக இறக்குமதி செய்யும் யுக்தியை இந்தியா கடைபிடித்து வருகிறது. IAS அகாடமி மூலம் பல IAS IPSகளை உருவாக்கி வந்த BS ரவீந்திரன் உடல்நலக் குறைவால் காலமானார். சேலம் மாவட்டம் பட்டணத்தைச் சேர்ந்தவர் பேராசிரியர் ரவீந்திரன். அரசு பள்ளியில் பயின்று சட்டம் படித்த இவர் தனது வாஜிராம் மற்றும் ரவி IAS பயிற்சி மையத்தின் மூலம் ஆயிரக்கணக்கானோரை IAS IPS அதிகாரிகளாக மாற்றியுள்ளார். அவரது பயிற்சி மையம் இந்தியாவின் தலை சிறந்த பயிற்சி மையமாக அறியப்பட்டு வருகிறது. கிராமப்புற மாணவர்களின் தேர்ச்சியை பாதிக்கும் என்பதால் தனது IAS அகாடமியில் தகுதித் தேர்வையே நடத்தாத BS ரவீந்திரன் முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்ற நடைமுறையை பின்பற்றி வந்தார். அதேபோல பட்டியலின பழங்குடியினத்தவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் சிறப்பு சலுகைகளை அளித்து வந்தார். இந்த சூழ்நிலையில் அவர் உடல்நலக் குறைவால் காலமானார். அவரது மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதல்வர் ஸ்டாலின், அரசு நிர்வாகத்தில் பெரும் பங்காற்றும் IAS அதிகாரிகள் பலர் இவரால் பட்டை தீட்டப்பட்ட மாணவர்கள் என்ற வகையில் இந்தியாவின் வளர்ச்சியில் BS ரவீந்திரனின் பங்கு அளப்பரியது என புகழ்மாலை சூட்டியுள்ளார். பலத்த காற்று காரணமாக தனுஷ்கோடி கடலில் சீற்றம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ராட்சத அலைகள் எழும்பியுள்ளதால் அரிச்சல் முனை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 10 அடிக்கு மேல் கடல் அரிப்பு ஏற்பட்டு சாலை சேதமடைந்துள்ளது. சேதமடைந்த சாலையால் விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சுற்றுலா பயணிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கடல் அரிப்பை தடுக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறுகின்றனர். திருச்செந்தூர் முருகன் கோவில் முன்புள்ள கடல் திடீரென 80 அடி உள்வாங்கியது. இதன் காரணமாக பாறைகள் வெளியே தெரிந்தன. இதை கண்டு பக்தர்கள் அந்த பாறைகளின் மீது ஏறிச் சென்று செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். சிலர் ஆபத்தை உணராமல் கடல் உள்வாங்கிய பகுதிக்கு அப்பால் சென்று நீராடினர். இருப்பினும் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் பக்தர்களுக்கு எச்சரிக்கை செய்தனர். தேனி ஆண்டிப்பட்டியில் கோழிக்கொண்டை பூக்கள் நல்ல விளைச்சல் கிடைத்திருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தேக்கம்பட்டி, வண்டியூர் போன்ற கிராமங்களில் கோழிக்கொண்டை பூக்கள் அதிக அளவில் பயிரிடப்பட்டுள்ளன. கடந்த மாதம் பெய்த மழை, தற்போது நிலவும் வெயில் ஆகியவை காரணமாக பூக்கள் நல்ல விளைச்சல் கண்டுள்ளன. கடந்த சில நாட்களாக கிலோ 25 முதல் 30 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் வரவிருக்கும் விநாயகர் சதுர்த்தி மற்றும் முகூர்த்த நாட்களை முன்னிட்டு விலை உயரும் என்று விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய பகுதிகளில் ஆயுத பூஜை மற்றும் தீபாவளியை முன்னிட்டு வெள்ள உற்பத்தி 50% அதிகரித்துள்ளது. இப்பகுதியில் உள்ள 100க்கும் மேற்பட்ட கரும்பு ஆலைகளில் வழக்கத்தை விட உற்பத்தி மற்றும் விற்பனை அதிகரிப்பதால் 30 கிலோ கொண்ட ஒரு சிப்பம் வெல்லம் 1450 ரூபாய் முதல் 1550 ரூபாய் வரை விற்பனையாகின்றன. இதனால் விவசாயிகள் மற்றும் உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ரயில்வே மேம்பாட்டு பணிகள் காரணமாக நீலகிரி எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வரும் 27ஆம் தேதியும் செப்டம்பர் 2ஆம் தேதியும் சென்னை சென்ட்ரல், மேட்டுப்பாளையம், நீலகிரி எக்ஸ்பிரஸ் கோவை சந்திப்பு வரை மட்டுமே இயக்கப்படும். கோவை சந்திப்பு, மேட்டுப்பாளையம் இடையிலான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வட மாநிலங்களில் கனமழை பாதிப்புகள் தொடர்கிறது. காஷ்மீரில் பெரும்பாலான பகுதிகளில் தொடர் மழை பெய்ததால் பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. ஜம்முவில் மட்டும் ஒரே நாளில் 19 சென்டிமீட்டர் மழை கொட்டியது. இது இந்த நூற்றாண்டின் 2வது அதிக மழைப்பொழிவாகும்.
சகர்காட் ஆற்றில் வெள்ளப்பெருக்கால் ஜம்மு பதான்கோட் நெடுஞ்சாலையில் பாலம் ஒன்று உடைந்தது. பல சாலைகள் துண்டிக்கப்பட்டதால் மாநிலத்தில் போக்குவரத்து ஸ்தம்பித்துள்ளது. பல இடங்களில் மண் சரிவும் ஏற்பட்டுள்ளது. பாலைவன மாநிலமான ராஜஸ்தானும் மழை சீற்றத்திற்கு தப்பவில்லை. கோட்டா, சவாய் மாதேப்பூர், டோங் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்துள்ளது. பல கிராமங்களில் சாலை துண்டிக்கப்பட்டு தீவுகள் போல் மாறியுள்ளன. சம்பல் ஆற்றில் நீர்மட்டம் உயர்ந்து பாலத்தை தொடும் அளவுக்கு நீர் ஓடுகிறது. மீட்பு பணிகளுக்கு உதவ விமானப்படை விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் ராஜஸ்தானுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. உத்தராகண்டில் மீண்டும் மேகவெடிப்பு ஏற்பட்டு மழை கொட்டியதில் இளம்பெண் ஒருவர் இறந்தார். பலர் காணாமல் போன நிலையில் தேடும் பணி நடைபெறுகிறது. கடைகள், வாகனங்கள், வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டன. டெல்லியிலும் தேசிய தலைநகர் பிராந்தியத்திலும் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் தண்ணீர் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த சூழலில் இன்றைய தினம் டெல்லிக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் வருடாந்திர மழையின் சராசரி 774.4 மில்லிமீட்டர் என்ற நிலையில் இந்த வருடத்தில் இதுவரை மட்டுமே 850 மில்லிமீட்டர் மழை அங்கு பதிவாகியுள்ளது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளில் தனியார் துறையினரும் முதலீடுகளை செய்ய முன்வர வேண்டும் என்று பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற ஊடக கருத்தரங்கு ஒன்றில் பேசிய அவர் பணவீக்கம் குறைந்து வட்டி வீதங்களும் குறைந்துள்ளதாக கூறினார். பெரு நிறுவனங்கள் பங்குச்சந்தை மூலம் பெரும் நிதி திரட்டும் நிலையில் சாமானிய மக்கள் SIP போன்ற திட்டங்களில் செய்யும் முதலீடு பல்லாயிரம் கோடி ரூபாய்களாக அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். கடந்த ஜூன் மாதம் புதிதாக 22 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளதாகவும் இது முன் எப்போதும் இல்லாத உயர்ந்த அளவு என்றும் பிரதமர் தெரிவித்தார். பாம்பன் பழைய ரயில் தூக்கு பாலத்தை அகற்ற ரயில்வே நிர்வாகம் டெண்டர் கோரியுள்ளது. கடந்த 6 ஆண்டுகளாக பயன்பாடின்றி உள்ள பாம்பன் பழைய ரயில் தூக்கு பாலத்தை பராமரிக்கவும், கப்பல்கள், படகுகள் கடந்து செல்லும் போது தூக்கு பாலத்தை திறந்து மூடவும் ஊழியர்கள் தேவைப்படுவதால் ஓராண்டுக்கு பல லட்சம் ரூபாய் செலவாகிறது. பாலத்தை அகற்ற முடிவு செய்துள்ள ரயில்வே நிர்வாகம் இதற்கான செலவினமாக 2,81 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து டெண்டர் வெளியிட்டுள்ளது. எத்தனை மறைமுக தடைகள் உருவாக்கப்பட்டாலும் மதுரை தாவேகா மாநாட்டிற்காக உழைத்த அத்தனை தொண்டர்களுக்கும் அக்கட்சியின் தலைவர் விஜய் பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், விமர்சனங்களில் நல்லவற்றை நமதாக்கி உரமேற்றுவோம், அல்லவை அனைத்தையும் புறந்தள்ளி புன்னகைப்போம் என்று குறிப்பிட்டுள்ளார். மனசாட்சி உள்ள மக்களாட்சியை நிலைநாட்டுவது மட்டுமே நம் இலக்கு என்றும் விஜய் தெரிவித்துள்ளார். மக்களோடு மக்களாக இணைந்து நிற்கும் மக்கள் அரசியல் மட்டுமே தாவேகாவின் நிரந்தர அரசியல் நிலைப்பாடு என விஜய் தெரிவித்துள்ளார்.